Hi friends, very good morning to all. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து. பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். The ionization energy will be, the ionization energy will be higher. The ionization energy will be higher when the electron is removed from option A s orbital, option B p orbital, option C d orbital, option D f orbital. சரிங்களா? the ionization energy will be higher. சரிங்களா? when the electron removed from, எந்த ஆர்பிட்டாலிருந்து ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு we need high amount of energy. It is called the ionization energy. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ionization energy or ionization potential அப்படிங்கிறது in isolated gaseous atom, in isolated gaseous atom, the removal of one electron from the outermost orbital, we need some amount of energy. It is called the ionization energy. It is called ionization energy or ionization potential. ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆர்பிட்டாலில் எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், ஒரு நியூக்ளியஸுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா அந்த நியூக்ளியஸுக்கு நியரஸ்ட் இது நியூக்ளியஸ், நியூட்ரான் அண்ட் புரோட்டான், எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால் அண்ட் எஃப் ஆர்பிட்டால். அந்த நியூக்ளியஸுக்கும் எஸ் ஆர்பிட்டாலுக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஐ, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால அந்த எஸ் ஆர்பிட்டாலிருந்து ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணணும். the removal of one electron from s orbital, removal of one electron or the two electron from the s orbital, we need high amount of energy. ஏன்னா நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் சொல்லக்கூடிய எஸ் ஆர்பிட்டலுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஐ கம்பேரிட்டிவ்லி பி பிளாக், அதாவது பி ஆர்பிட்டால் அண்ட் டி ஆர்பிட்டால் அண்ட் எஃப் ஆர்பிட்டால். ஸோ எஸ் ஆர்பிட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது பி ஆர்பிட்டலுக்கு அட்ராக்ஷன் கம்மி, பி ஆர்பிட்டலை கம்பேர் பண்ணும்போது டி ஆர்பிட்டலுக்கு அட்ராக்ஷன் லோ, டி ஆர்பிட்டலை கம்பேர் பண்ணும்போது எஃப் ஆர்பிட்டலுக்கு அட்ராக்ஷன் லோ. ஸோ நமக்கு அட்ராக்ஷன் பார்க்கும்போது மோர் அட்ராக்ஷன் நியரஸ்ட் டு த ஆர்பிட்டல். எஸ் ஆர்பிட்டல் இஸ் த நியரஸ்ட் அல்லது க்ளோசஸ்ட் டு த நியூக்ளியஸ். ஸோ எஸ் ஆர்பிட்டல் இஸ் ஹைலி அட்ராக்டு பை த nucleus. So we need high amount of energy to removal of one electron in s orbital. So நாங்கள் என்ன கேட்டுக்கிட்டோம், the ionization energy will be higher. It is called the s orbital. ஸோ கொடுத்துருக்கூடிய கொஷின்ஸுக்கு நமக்கு எக்ஸாக்டான ஆன்சர் வந்து லோயர் எனர்ஜி. ஹையர் எனர்ஜி கேட்டுருந்தாங்கன்னா ஆன்சர் இது. சப்போஸ் லோயர் எனர்ஜி வில் பி, நமக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருந்தால் போதும் அப்படின்னா ஆன்சர் வந்து எஃப் ஆர்பிட்டால். சரிங்களா? ஸோ ஹையர் எனர்ஜி அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால் கரெக்டான ஆன்சர். இதே லோயர் எனர்ஜின்னு கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு எஃப் ஆர்பிட்டால் இஸ் த கரெக்ட் ஒன். சரிங்களா? இந்த மாதிரி பீரியாடிக் டேபிள்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்பான கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. நிறைய டைப்பான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.